அனைவருக்கும் வணக்கம். 536 ரிசல்ட்டு நம்ம நேற்று ஆல் போர்டில் 3 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். 3ம் 6ம் வந்திருந்தால் டேரெக்டாக ஆல் போர்டில் 2 நம்பருமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 அப்படிங்கிறது நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. 536 ரிசல்ட்டு அந்த 3க்கு 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்போட விவரங்கள். நம்ம தொடர்ச்சியாக தினசரி ஆல் போர்டில் நம்ம வெற்றிகளை கொடுத்துட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறத நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எப்படி கணிப்பு இருக்க போகுது, இன்றைக்கி எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இப்படியே போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4D ஃபுல்லாகவே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா எதையுமே எப்படியுமே கணிப்புகள் எதிர்பார்ப்புகள்லாம் இந்த கணிப்புகளில் நம்மளால் எதையுமே நிரந்தரமாக இது இப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மைண்டில் ஃபிட்டே ஆக முடியாது. அதை மட்டும் நான் இது மூலிமா சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது இப்படி தான் போல் இருக்குது, ஆல் போர்டு தான் வரும் போல் இருக்குது, இப்படி தான் வரும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா எது எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம எடுக்கிற கணிப்புகளை டைரெக்டாக 4Dயில் உட்காரத்துக்கும் சரி 3Dயில் இது இப்படி தான் இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா இந்த மாதத்தில் மே மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் 2 4D அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா, ஏன்னா கெஸ்ஸிங் நம்ம தினசரி எடுக்கும்போது எப்படியெல்லாம் போர்டில் உட்காருது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அப்போ இது ஓரளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். அதை தான் உங்கள்கிட்ட நான் வெளிப்படையாக சொல்கிறேன். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் மேஜிக்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, இன்றைக்குரிய கணிப்புகளை பற்றி பார்க்குறோம் தெளிவாகவே. மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நிறைய நண்பர்களுக்கு ஜாயின் பண்ணி வச்சுங்க. நீங்களே கணிப்புகளை பாருங்கள். நம்ம ஒரு ஏபிஎஸ்சிபிசின்னு ஒரு 40 செட்டு எடுத்து, அப்புறம் போர்டு பாக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 40 செட்டு எடுத்து, அப்புறம் ஆல் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு 40 செட்டு எடுத்து, அந்தளவுக்குலாம் இல்லை. நம்ம எடுக்கிறதே 2 செட்டு தான். அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்டு பவர், அது இல்லாமல் ஆல் போர்டு. இதோட நம்ம கணிப்புகள் போயிட்டு தான் இருக்குது. அதை நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதில் உங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் இது மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்குரிய கணிப்புகளை பார்ப்போம். அதனால் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய நண்பர்கள் இன்னும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. ஷேர் பண்ணி ஒரு உங்கள் நண்பர்கள்ட்ட காமிச்சு அவங்களும் எப்படி கெஸ்ஸிங்லாம் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களையும் ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக கொஞ்சம் ஒரு ட்ரிக்கு, ஒரு எஜுகேஷன், ஒரு கேல்குலேஷன் மெத்தடாக அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். கணிப்புகள் எடுக்கிறோம், இது தான் வருது அப்படிங்கிறதுலாம் ஒரு வெளிப்பீடான விஷயம் தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா, செஞ்சீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதன் வழியாக சொல்கிறேன். செய்வீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த கம்பெனி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 9038 அப்படிங்கிற ரிசல்ட்டு கடைசியாக அடிச்சிருக்காங்க. 9-0-0க்கு 3 3க்கு 8. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7563. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கலாம் அப்படின்னா, இந்த 3 ரிசல்ட்டையுமே பாருங்கள். 3க்கு 4, 4க்கு 5, 5க்கு 6, அப்புறம் 7க்கு 5, 7 5 6 3. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 5 6 7 ஒரு பேட்டர்ன், 3 4 5 ஒரு பேட்டர்ன், 3 4 5 ஒரு பேட்டர்ன், 3 4 5 நேராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 5 7 5 6 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ம் 0வும் ஒரு எண்ணு, இடையில 3 இங்கே 8 வந்துருக்கு. 9ம் 0வும் அப்படிங்கும்போது ஒரு பேரு, 3க்கு 8 அப்படிங்கிறது ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த போன வாரத்தில் இந்த ரிசல்ட் இருக்குல்ல 038 அப்படின்ட்டு, இந்த 038 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் இந்த இடத்துல போன வார ரிசல்ட்டை எடுத்துக்கிறேன் 038. இந்த 038க்கு நான் பவர் எடுக்க போகிறேன். அப்படி எடுத்தால் ஒரு செட்டு என்ன வருது, அப்புறம் நேற்று 536க்கு ஒரு செட்டு வந்தால் என்ன வரப்போகுது இப்படிங்கிறது தான் நம்ம ஃபார்முலாவை இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஒரு நாளும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இது இப்படி தான் இந்த சேனலில் இப்படி தான் கணிப்பு எடுக்கிறாங்க, வேறு எதுவுமே வராது, இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேணாம். டெய்லி நீங்கள் வாட்ச் பண்ணலன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதையும் சொல்லிடுறேன்.
சரி, இப்போ வந்து கடைசியாக வந்த 038 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குல்ல, 038 இது ஒரு பக்கம் இருக்கட்டும், 536 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா கெஸ்ஸிங் 2 விதமாக பிரிக்கிறேன். ஒன்று, போன வாரம் இந்த பாக்கியதாரால் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதுக்குரிய ஒரு செட்டு. நேற்று 536 என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதுக்குரிய செட்டு. முடிஞ்சிருச்சு வேலை, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0வுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பவரில் வரும், 3க்கு என்ன பவரில் வரும், 8க்கு என்ன பவரில் வரும் அப்படிங்கிறது தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் 2 போர்டுலேயுமே 3 அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இது யார் யார் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. நீங்களும் எடுத்து பாருங்கள். சரி, இப்போ இந்த 0வுக்கு 3 பவரு, 0வுக்கு 0 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து 3 பவரில் இருக்குது, 0வுக்கு 7 பவரில் இருக்குது. அதே மாதிரி கிராஸில் வச்சா 0வுக்கு 4 பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 0வுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 7 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுக்கிறேன். ஓகே, அடுத்தது 3க்கு வந்து பவர் வந்து 6, 3க்கு 6 பவரு, 3க்கு 7 பவரு, 5 பவர் அப்படிங்கும்போது நான் இதுலேருந்து 6 அப்படிங்கிற எண்ணம் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 8 இருக்குது, 8க்கு 5 டேரெக்டாகவே பவர். ஸோ போன வார ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது 765 அப்படிங்கிற ஒரு செட்டு கிடைக்கிது. இந்த வார ரிசல்ட்டில் 5க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5க்கு ஒரு நம்பர் இறக்கி 4, ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸில் ரிசல்ட் வரும். அதனால தான் ஒரு போர்டு பவர்லேயும் ஒரு போர்டு ப்ளஸ்லேயும், அதாவது மைனஸில் எடுத்துருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 6க்கு வந்து 3 அப்படிங்கிற ஒரு செட்டு பவர். சரியா? இந்த 5க்கு வந்து 1 பவர். ஸோ 765 431 ஏ பி சி 7 6 5 4 3 1 முடிஞ்சு, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த பிசி அப்படின்ற ஒரு கணிப்பு வரும். பிசியை அப்படியே எடுத்துருவோம். பிசி ஏபி இதெல்லாம் வந்து நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை, ஏன்னா ரொம்ப அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. 4D இதுதான் ஒரு டார்கெட்டாக இருக்குது, பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஒரு இடத்துல பார்க்குறேன்னா இந்த 6க்கு வந்து 2 பவரு, 5க்கு வந்து 1 பவர், 3க்கு வந்து 0 பவரு, 1க்கு வந்து 1. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 21 அப்படி இந்த இடத்துல 21 இருக்குது, இங்கே 31 இருக்குது, இங்கே 01 இருக்குது, இந்த இடத்துல 65 இருக்குது. இவ்வளோ தான் மொத்தம். நீங்கள் பிசியில் எப்படி சுற்றி பார்த்தாலும் எப்படி சுற்றினாலும் சரி அது வந்து ஒரு 4 செட்டில் தான் வரும். 65 31 21 01, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதில் நான் காமனாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை காமனாக ஒரு பவர் அப்படிங்கிற ஒரு பவர் நம்பர் எடுத்தால் அதுதான் ஆல்போர்ட் நம்பர், அவ்வளோதான். அப்படின்னா என்ன வரும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கும் பவர் 4, 6க்கும் பவர் 4, 1க்கு 4, 5க்கு 4, 3க்கு 4, 4க்கு 4, 4. இவ்வளோ தான். நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே நம்மளுடைய கணிப்புகளை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நம்ம கம்பேரிசன் அவங்க அப்படி தராங்க இவங்க அப்படி தராங்க அப்படிலாம் கிடையாது. நீங்களே நல்லா கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். நம்ம கெஸ்ஸிங்கில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, நம்ம என்ன மாதிரிலாம் பேட்டர்ன் எடுத்து பார்த்துருக்கோம், அதில் எப்படியெல்லாம் ரிசல்ட்டுக்கு நம்ம எடுக்கிற எண்ணில் பாஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக ஒன்று ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருவோம், அது வரும், ஆல் போர்டில் பாஸ் ஆகும், இல்லை ஏ போர்டில் பாஸ் ஆகும், இல்லை பி போர்டில் பாஸ் ஆகும், இல்லை சி போர்டில் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்ம டைம் இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளோட சேனலில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி கணிப்பு எடுத்திருக்கேன், எப்படியெல்லாம் இந்த ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுது, பிசி வருது, அப்புறம் ஒரு நாள் போர்டு வருது, அப்புறம் ஆல் போர்டு வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் எப்படி எடுத்திருக்கோம், எப்படி வந்துட்டுருக்கு. அதாவது வரவே இல்லை, இந்த கெஸ்ஸிங்கு 5 வருஷமாக கெஸ்ஸிங் எடுக்கிறோம், ஒரு போர்டில் கூட பாஸ் ஆகலான்னா அது ரொம்ப அவமானப்படக்கூடிய விஷயம். அது சொல்ல வரல, பொதுவாகவே ஒரு காமனாக கெஸ்ஸிங் எடுத்தால் அது எப்படியெல்லாம் இந்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகுதுங்கிறதா சொல்ல வந்தேன். இவ்வளோ தான் விஷயம். பிசி 21 ஆல் போர்டில் 4, ஏபிசியில் 765 431, இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு. மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய நண்பர்கள் இன்னும் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், பார்த்துட்ருக்கும் போதே லைக் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்னுடைய உழைப்பில் உங்களுக்கு
ஒரு பங்கு இருக்குது. அதனால் அந்த பங்குதாரராகிய நீங்கள் இவ்வளோ வேலையும் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.